பெண்கள் வீட்டின் வாசலை தாண்டுவதே குற்றமாக பார்க்கப்பட்ட காலம் அது. கல்வி என்பது ஆண்களுக்கே சொந்தம், பெண்களின் உலகம் அடுப்பங்கரை மட்டுமே என்று சமூகம் தீர்ப்பு எழுதிய அந்த இருண்ட காலத்தில் ஆண்கள் மட்டுமே படித்த புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியின் வாசலில் புத்தகங்களை கைகளில் ஏந்தியபடி ஒரு தமிழ் பெண் வந்து நின்றார். ஒரு பெண்ணை கல்லூரிக்குள் அனுமதிப்பதா? எதிர்ப்புகள் எழுந்தன, தடைகள் உருவாக்கப்பட்டன. வேறு வழியின்றி வகுப்பறையில் அவருக்கும் ஆண் மாணவர்களுக்கும் நடுவே ஒரு திரைச்சீலை கட்டப்பட்டது. ஆனால் அந்த திரையால் அவரது அறிவை மறைக்க முடியவில்லை. திரைக்கு மறுபுறம் அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் அறிவு அத்தனை தடைகளையும் தாண்டி சுடர்விட்டு எரிந்தது. அந்த சுடர்தான் அவரை சென்னை மருத்துவக் கல்லூரிக்குள் அழைத்துச் சென்றது. மருத்துவராக உயர்ந்தார், பெண்களுக்காக போராடினார். அதோடு அவர் நிற்கவில்லை. ஆண்களின் கோட்டையாக இருந்த சட்டமன்றத்திற்குள் ஒரு சிங்கப் பெண்ணாக நுழைந்தார். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், மதராஸ் சட்டமன்றத்தின் முதல் பெண் துணைத் தலைவர் என்ற வரலாற்றை எழுதினார். ஆனால் பதவி அவருக்கு பெரிதல்ல. காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட போது தான் சாதனை படைத்த அதே பதவியை எந்த தயக்கமும் இன்றி ராஜினாமா செய்தார். தேவதாசி முறை ஒழிக்கப் போராடினார். ஆதரவற்ற பெண்களுக்காக அவ்வை இல்லத்தை உருவாக்கினார். தனது சொந்த தங்கையை புற்றுநோயால் இழந்த வேதனையை லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் போராட்டமாக மாற்றினார். அந்த வலியிலிருந்து பிறந்தது அடையாறு புற்றுநோய் நிறுவனம். அவர் பெயர் வெறும் பெயர் அல்ல, அது கல்விக்கான போராட்டம், பெண்களின் உரிமைக்கான முழக்கம், ஒரு மாபெரும் சமூக புரட்சி. அவர்தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி.